அண்ணனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி கிளம்ப சொல்லிட்டாருண்ணா. ஏதோ வண்டி மட்டும் இருந்துச்சு எடுத்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியா? சரிடா, நல்ல விஷயம் தான்டா. டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான 4 கேள்வி கேட்டியாடா? அதே என்ன முக்கியமா கேட்க வேண்டிய 4 கேள்வி? இங்கதான் நம்ம எல்லாமே பெரிய தப்பு பண்றோம். ஆபரேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் நமக்கு டிஸ்சார்ஜ் மாதிரி கைக்கு வந்த உடனே நம்மளும் அதை அறக்க பறக்கன்னு வாங்கிட்டு டாக்டரையும் நர்ஸையும் மறந்துட்டு உடனே கிளம்பிடுறோம். ஆனா டாக்டர் கிட்ட முக்கியமா கேட்க வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கு. முதலாவது, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில ஆபரேஷனுக்கு உடனே நடக்க சொல்லுவாங்க. சில ஆபரேஷனுக்கு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரைவிங் பண்ணக்கூடாது, வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில ஆபரேஷன் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட பொசிஷன்ல தான் படுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ஆபரேஷனும் மாறுபடும். ரெண்டாவது விஷயம், ஆபரேஷன் காயத்தை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கேளுங்க. ட்ரெஸ்ஸிங் எப்போ மாத்தணும், எப்போ குளிக்கணும், ஆபரேஷன் பண்ணது தண்ணி நினைக்கலாமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூணாவது, என்னென்ன அறிகுறி வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் வரும்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதான் முக்கியமான விஷயம். அதிகப்படியான காய்ச்சல், ரத்த கசிவு, காய்ச்சல், சீல், தாங்க முடியாத வலி, மூச்சு திணறல் இதெல்லாம் வந்தா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாலாவது, ரிவ்யூ எப்போ, ஸ்டிச் எப்போ எடுப்பாங்க, வேலைக்கு எப்போ போகலாம், வண்டி எப்போ ஓட்டலாம், எக்ஸசைஸ் வெயிட்லாம் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆபரேஷன் முடிஞ்சது ஒரு தொடக்கம் மட்டும் தான். முழுசா குணமடைது எல்லாமே உங்க உண்மையான வெற்றியில தான் இருக்கு. டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி.